செட் ஆகி செம்ம பாண்டிங் வந்திருக்கு. அதுக்குள்ளே ஏன் விக்கி ப்ரோ ஆஃபீஸ் விட்டு போகிறீங்க? நான் ஒன்று பண்ணுறேன், நாங்கள் போய் உங்கள் எல்லாரையும் ரெஃபரல் போட்டு கூப்பிட்டுறேன், ஓகேவா? ஐயா ப்ரோ, நான் எங்கள் ஊர் வீட்டெலாம் வரமாட்டேன். உங்கள் ரோலுக்கு எவனா சைக்கோவாக வந்து எங்களை டார்ச்சர் பண்ண போகிறான். இந்த சாபம்லாம் உங்களை சும்மாவே விடாது. யாவது கொஞ்சம் வேலை பாருங்க ரம்யா. கரெக்ட். சரிதானே? மார்னிங். எங்கே இருக்க? இங்கே சௌமியா வீட்டில். உங்கள் அக்கா அழகாப்பன்னு சொன்னல, எந்த ஏரியா அது? அம்பத்தூர் கிட்ட. அம்பத்தூர் கிட்டயா? சரி, லைவ் லொகேஷன் அனுப்பிச்சுடுவோம். செகண்ட் ஏண்டா? ஒரு சர்ப்ரைஸ். அந்த ஏரியாட்ட தான் இருக்கு, நீ அனுப்பிச்சுடு. ஹலோ, நான் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவேண்டா. சரி, நான் உன்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். நீ லொக்கேஷன் அனுப்பு. இப்போ நீ அம்பத்தூரில் தானே இருக்க? ஸ்டோரி எது போட்டிங்களா? ஏய் திவ்யா. ஏய் சாரி 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 திவ்யா. சாரி திவ்யா. சரி விடு. ஹலோ. ஏய் அருண், நான் உனக்கு கொஞ்சம் நேரத்தில் திருப்பி கூப்பிடுறேன். எதுக்கு? என்ன பார்த்தா நான் மறந்துறதா? அருண், நான் வந்துட்டு உன்கிட்ட பேசுறேன். நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பேச முடியாது, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. லொகேஷன் அனுப்புன. எங்க இருக்க போ நீ? அருண், நாளைக்கு விக்கியோட லாஸ்ட் டே. நான் தான் ஃபேர்வெல்காக வந்தேன். நான் கூப்பிடுறேன் ப்ளீஸ். நாளைக்கு வாயை வச்சது பத்தாதாமா உனக்கு? ஏய், யார கேட்டு போன நீ? அருண், நான் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு போயிட்டு கூப்பிடுறேன் ப்ளீஸ். இப்ப பேசுறீ. கேட்டுன்னு இருக்க, வீட்டுக்கு போய் கால் பண்றேன்ற. என்னால இப்ப கண்டிப்பா பேச முடியாது அருண், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நான் கொஞ்ச நேரத்துல திருப்பி கூப்பிடுறேன். ஏய், போன மட்டும் வெச்சனா உங்களுக்கு எல்லாம் முடிஞ்சு சொல்லிட்டேன். நீ கோவலத்து. ஏய், மச்சான் எங்கடா இருக்க? ஏய், நான் ஓட்டேன்டா. நவுரா. இங்க என்னடா? டேய் மாமா, பச்சை பின்னாடி பிடிச்ச மாமா. போயிட்டு வந்து போட்டுக்கலாம். வரும்போது போட்டுக்கலாமா? எங்க போற? கோவலம். கோவலமா? எதுக்கு? அவ்வளோ சொல்லியும் போயிருக்கானா? எவ்வளோ திமிரு இருக்குண்ணா அவளுக்கு? யாரா? தான் நான் லவ் பண்ணி தொலைக்கிறேன் ஒன்று. அது அந்த விக்கி கூட கோவலத்தில் இருக்குதான். விக்கி யாரா? போன வருஷம் ஃபோட்டோ ஷூட் அவளை மகாபலிபுரம் கூட்டின்னு போனான். அந்த அவன் அடிச்சாடா கேஸ் வாங்குற லெவலுக்கு போச்சு. வாயை வச்சுதான் திருந்தலையே அந்த நாய். அவன் கூட தனியா போயிருக்காளா? ஆஃபீஸ் பொண்ணும் கூட தான் போயிருக்கா. அப்புறம் என்னடா? அதான் ஏன்டி போனன்னு கேட்டா முடிச்சிடலான்றா. இன்னைக்கு இருக்குது அவளுக்கு. டேய் மச்சான், டேய் மச்சான் இங்க போறா. டேய் மச்சான் சொல்றது கேட்ட வண்டியா வரங்கட்டேன். ஏய் மச்சான், நான் சொல்றது கேளு மச்சான். ஒரு மேட்டருக்கு வண்டியா வரங்கட்டேன். என்னடா நீ? டேய் என்ன மாமா மாதிரி பண்ணாதடா. இப்போ போய் ஃப்ரெண்ட்ஸ் மேட் பிரச்சனை பண்ணனும் வெச்சுக்கோ. அப்புறம் ஆளை விட்டு தான்டா போவோம். அப்பலாம் உனக்கு தேவையில்லை. சொல்றது கேளுடா. ஒரு ஐடியா இருக்குடா. சொல்றது கேளுடா. என்னடா? இருமா மாமா, இங்க பாரு. இங்க பாருடா. ரெண்டு கட்டிங்க போட்டுட்டு பொறுமையா போயிட்டு இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணலாம்டா. என்ன சொல்ற? பத்து தான் ஒரு மணி. என்ன மாமா? நல்லா இருந்தவடா. காலேஜ்லாம் என்கிட்ட சொல்லாமல் நவுற கூட மாட்டான். ஆஃபீஸ் சேர்ந்ததுலேருந்து சேர்க்க சரியில்லை. இல்லை புரியும் மச்சானுக்கு. நம்ம சொல்கிற வார்த்தைக்கு மரியாதை இல்லைன்னா அப்புறம் ரிலேஷன்ஷிப் அது. ஃபோன் கார் ஸ்பீக்கர்ல கனெக்ட் ஆயிருக்கு. நான் வீட்டுக்கு போய் கால் பண்றேன். ஏய் ரொம்ப நான் இங்கே புலம்பின்னு இருக்கேன். ஜாலியாக ப்ளூடூத்தில் பாட்டு கேட்டு.
மாமா பார்த்து பேச சண்டே பெருசாகிடாத. நீங்க ஏறு வர. அதெல்லாம் ஒன்றா காரில் விட்றா. ஹாய்ண்ணா. திவ்யா கீழே இருக்கேன் வா. குடிச்சிருக்கான். அருண் நில்லு நீ. அருண் உள்ள வாரி. முதல்ல லாஸ்ட் டைமே பில்டிங்ல பிரச்சனை ஆயிருச்சு. பிரச்சனை ஆகட்டும், தேவையா இல்லடி எனக்கு. நீ கீழே வா ஒரு செகண்ட். அருண் நில்லு. அருண் சொல்றது கேளு. அருண் அருண் நில்லு. அருண் அருண் எதா இருந்தாலும் மேல வா பேசிக்கலாம். எத்தனை தடவை போய் சொல்லிட்டு போயிருக்க? அப்படி இல்ல அருண். வேற எப்படி? Please. வேற எப்படி? வளகாப்பு போனியா அப்போ? கடல்ல பண்ணாங்களா வளகாப்பு? அவ இந்த வாரத்தோட ஆபீஸ விட்டு கிளம்புறா அருண். அவ ஃபேர்வெல் அந்த சொல்லிட்டு போக வேண்டியதானே? எதுக்கு மறைச்சிட்டு போற? உன்கிட்ட சொல்லிட்டு போனா விட்டுருப்பியா? கேட்டு போயிருக்கணும். இதான் பிரச்சனை. நான் சொல்லிட்டு போனா பத்தாது, பெர்மிஷன் கேட்கணும்னு எதிர்பார்க்கறேன். அது எனக்கு செட் ஆகுது. ஏன் இல்ல புரியல எனக்கு. எங்க போறேன்னு கேட்க கூடாதா? இல்ல அருண், நீ போவே கூடாதுன்னு ஆர்டர் பண்றேன். மயிரே ஆமா. அருண் கெட்ட வார்த்தை பேசாத. உனக்கு 1000 தடவை சொல்லிட்டேன் இந்த நாய் இன்டென்ஷன் சரியில்லைன்னு. அவன் ஆபீஸ் பேஸ்ல வச்சு பாரு வேணாம்ல. அருண் அவன் கூட எதுக்கு சேர்ந்து சுத்துற? அருண் நான் குழந்தை இல்ல அருண். யார் இன்டென்ஷன் எப்படின்னு தெரிஞ்சுக்கிற வயசாச்சு. மயிரே தெரியும் உனக்கு. பசங்களுக்கு தாண்டி பசங்களை பத்தி தெரியும். அருண் கத்தாத அருண். அப்படி போறேன்னா அந்த ஐஷு கூட்டு போக வேண்டியது. அவ போவா எவன் கூப்பிட்டாலும். என் ஃப்ரெண்ட பத்தி பேச உனக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. எதுக்கு மறைச்சிட்டு போன? எதுக்கு போய் சொல்லிட்டு போன? சொல்லு, அதை சொல்லு. அருண் எனக்கு தலை எல்லாம் வலிக்குது அருண். எதுக்கு போய் எதுக்கு போய் சொன்ன? நீ ப்ளீஸ் கிளம்பு. ஏய் நில்றி. திவ்யா. ஏய் திவ்யா நில்றி. அருண் பஞ்சர் போட போலான்னு கூப்பிட்டோம் மாமா. போட்டு. சரிம்மா. டேய் மாமா தங்கம்டா, விட்டாதடா. கேப் புக் பண்றேன். ரீச் ஆயிட்டு சொல்லு. வீட்டுக்கு கொண்டு போ. எனக்கு டயர்டா இருக்கு அருண். சண்டை முடிக்காம போனா நைட்டு உனக்கும் தூக்கம் வராது. வா வா. நீ போ, நான் கேப் போட்டு போய்க்கிறேன். ஆக்சுவலாக நான் அப்படி இல்லை சிஸ்டர். நம்ம நேட்டிவ் எங்க? இல்லை ப்ரோ பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். அப்படியா? சரி பாய், பார்த்து போங்க. சாரி. ஏய் என்ன? நீ மறுபடியும் ப்ராமிஸை பிரேக் பண்ணிட்டு பகலில் குடிச்சிட்டு இப்படி வைலண்ட்டாக பிஹேவ் பண்ணிட்டு நீ மாறுற மாதிரியே தெரில இருந்து எனக்கு பயமா இருக்கு. ஏய் நீ போய் சொல்லிட்டு போவோம் தாண்டி இப்படி பண்ண. அது புரியலையா உனக்கு? முழுசா என்ன மட்டும் ப்ளேம் பண்ற? முழுசா நீச்சல் கூட தெரியாம நீ பாட்டு கடலுக்குள்ள போற. ஏதாவது ஆச்சுன்னா உன் நல்லதுக்கு தானே சொல்ற திவ்யா. பாரு சாரி. நிஜமாவே சாரிடி. எனக்கு யாருமே என்ன புரிஞ்சுக்கலன்னா எப்படி? எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சிருந்தோம் இப்படி பண்ணா எனக்கு எப்படி இருக்கும்? சரி இனிமே இப்படி பண்ணாது.